குட் ஈவினிங் ப்ரைஸ்லாட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இதுவும் என்னுடைய ஊரை பற்றிய ஒரு வீடியோ தான். எங்கள் ஊரில் நான் டேனிஷ் மிஷன் அந்த ஸ்கூலில் நான் படித்தேன். எங்கள் வீட்டில் பலரும் அங்கே ஆசிரியர்களாக இருந்தாங்க. என்னுடைய தாத்தாவும் ஒன் ஆஃப் த ஹெச்எம் இருந்து ரிட்டையர் ஆனவர். கதைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை கேட்பதற்கு. அதில் வந்து அந்த மிஷினரிஸ் அவங்க அங்கே பெரிய பெரிய பங்களாவில் இருப்பாங்க. இப்போ ஒரு நாய் குறைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது இல்லை, இது வந்து பக்கத்து வீட்டில் குறைக்குது. நிறைய பேருக்கு இந்தமாரி சத்தங்கள் வந்து அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்காது, ஏன் இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு. அல்லது கோழி கத்துற மாரி சத்தம், சேவல் கூற சத்தம், அதுமாரி சத்தங்கள் வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. அந்த இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட அதுமாரி பட்லராக அது மாதிரிலாம் நம்ம ஆளுங்க ஒர்க் பண்ணுவாங்களாம். அவங்கள வந்து விரட்டுறதுக்காக தொடர்ந்து இரிட்டேட் பண்ணுவானுங்களாம் அந்த பட்லர், அந்த சர்வன்ட்ஸு. ஷூட் த கேட் அப்படின்ட்டு சொல்வாராம் அந்த துரை. வேணே வந்து வேஷ்டியை தூக்கிட்டு நிற்பானுங்களாம். எத்தனை தடவை சொன்னாலும் அதேமாரி நின்று இரிட்டேட் பண்ணுவானுங்களாம். அதுமாரி மிஸ் கேத்தினாள் எங்கே அப்படின்னு கேட்டாக்கா, நான் கத்தலிங்கம்மா அப்படி சொல்லுவாங்களாம். இதுபோல் பல கதைகள் எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லி சிரிப்போம். அங்கே ஒரு லேடி நான் படிக்கும் காலத்துலேயும் அங்கே இருந்தாங்க. அவங்களும் அந்த மாதிரி ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க. என்னை பார்த்து அவங்க எரிஞ்சு விழுந்திருக்காங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சால் கூட அவங்க வந்து சம்ஹவ் என்னை பார்த்து எரிஞ்சு விடுவாங்க. ஏதோ ஒன்று 2-3 தடவை நான் பார்த்துருக்கேன். அதாவது அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்களோ கர்த்தருடைய அருளை பெற்றவங்களோ கிடையாது. எனக்கு அந்த சிறுமியாக இருந்தபோது எனக்கு இருந்த ஒரு அருள் ஜபஜீவியம் கூட அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அப்புறம் கவர்மெண்ட் அவங்கள அனுப்பிச்சிடுச்சு. ஆனால் அவங்க ரொம்ப பெரிய பெரிய பங்களாவில் பெரிய இதெல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பொறுமை கடல் இன்னும் பெரிது அப்படி சொல்கிறாங்க. நமக்கு பொறுமை இல்லைன்னா இதுமாரி சின்ன சின்ன சத்தங்கள் கூட நம்முடைய கர்த்தருடைய கிருபையிலேருந்து நம்மளை பண்ண முடியும். தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் கிருபையிலேருந்து தவறி போகிறதுக்கு காரணம் இதுலேருந்து எச்சரிக்கையாக இல்லை, அதனால தான். இன்னொரு இது கூட நான் சொல்வேன், எங்கள் வீட்டில் நடந்தது. அதாவது நான் எங்கள் சித்தப்பாக்கள், எங்கள் அண்ணன், எங்கள் தாத்தா எல்லோரும் நாங்கள் இருப்போம். முன்னாடி பெரிய ஹாலில் தான் எனக்கு டேபிள் கொடுக்கப்பட்டிருந்தது. தாத்தாவோடைய டேபிளும் அங்கே தான் இருந்தது. ரேடியோலாம் அங்கே தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வரவங்க வந்து அந்த டேபிளில் அங்கே முன்னாடி உட்காருவாங்க. ஒரு அண்ணா வந்து எங்கள் சித்தப்பாவோட அற்புதமாக செஸ் விளையாடுவார். நான் அதை பார்த்துட்ருப்பேன். எனக்கு செஸ் கேம் சரியாக தெரியாது, இருந்தால் கூட நான் அந்த அண்ணன் தான் ஜெயிப்பாங்க, எங்கள் சித்தப்பா தோற்றுருவார். ஏன் நம்மளால் அதை மாஸ்டர் பண்ண முடியல அப்படின்லாம் நான் கேட்பேன். ஆனால் அதுக்கு வேறு மீனிங்ஸ் இருக்குது. ஸோ எனி கேம் வந்து இட் ஹேஸ் அ லைஃப் ரிஃப்ளெக்ஷன். அதுபோல் இப்போ நான் வளர்ந்து இப்போ எனக்கு 63 வயசு ஆகுது. நவ் ஐ எம் ஏபிள் டு சி ஸோ மெனி ரிசம்பிளன்சஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் தி செஸ் கேம். அதுமாரி அந்த அண்ணன் விளையாடக்கூடிய கேமில் நாங்கள் தோற்றுருப்போம். அவங்க அந்த அண்ணா அப்படி தான் அவங்க எய்ம் பண்ணி லைஃப் கேம்லேயும் எங்கள் ஃபேமிலி வந்து தோற்றுருக்கோம். பட் என்னுடைய ப்ரேயர்னாலேயும் சபை பயிற்சினாலேயும் எப்படியோ நாங்கள் அந்த டெத்துலேன்னு நான் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஜெபம் இல்லாமல் ஆயிடுச்சு. காலையில் எழும்பி எங்கள் மாமாலாம் வந்து உரத்த குரலில் பாட்டெல்லாம் பாடுவார். ஏதோ
ஜெபம் நான் ஏதோ ஜெபத்தை நாங்கள் கடமை ஜெபமோ ஒன்று செய்வோம். அதுக்கப்புறம் நான் அதை வந்து போராட்ட ஜெபமாக நான் மாற்றிட்டேன். சரி, என்னுடைய மென்டார்ஸ் அப்படி சொல்லி கொடுத்ததுனால அதுக்கப்புறம் போராட்ட ஜெபங்கள் நாங்கள் செய்ய ஆரம்பித்த பிறகு நாங்கள் அந்த அண்ணன் எய்ம் பண்ண மாதிரி நாங்கள் எங்கள் கேமில் நாங்கள் தோற்று போகாமல் நாங்கள் ஜெயிக்கும் முகமாக கர்த்தர் எங்களுக்கு அதை மாற்றி தந்தார். இதையும் நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.